வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் இன் சேலம். இன்றைக்கி நம்ம மெகாஸ்போரோஜெனிசிஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதாவது வந்து ஒரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நார்மலாக வந்து இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ் மூலமாக ஆஞ்சியோஸ்பம்ல என்ன ஆகும்னா, நார்மலாக ஒரு சிங்கிள் செல் இருக்கும். இந்த சிங்கிள் செல் வந்து 2 செல்ஸாக டிவைட் ஆகும். இந்த 2 செல்ஸ் வந்து செலாசல் எண்டோன்னு மைக்ரோபோல் எண்டோன்னு சொல்லிட்டு வந்து 2 டிவிஷன்ஸ்க்கு மூலமாக மேலேயும் கீழேயும் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த 2 செல்ஸ் வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகுனா, மியாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக இங்கே ஒரு 4 செல்ஸ், இங்கே ஒரு 4 செல்ஸ், செலாசல் எண்டு மூலம் மேலே 4 செல்ஸ், கீழே 4 செல்ஸ் உருவாகும். அந்த ஃபார்ம் ஆகிற 4 செல்ஸ் வந்து என்ன உருவாக்கும்னா, ஆன்டிபோடல்ஸை உருவாக்கும், 2 போலார் நியூக்ளியை உருவாக்கும், எக் அந்த சென்ட்ரல் செல்ஸை உருவாக்கும். மேலே வந்து செலாசல் எண்டில் பார்த்தீங்கன்னா சினர்ஜிட்ஸ் உருவாக்கும். ஸோ ஃபைனலாக இதோடைய மெகாஸ்போரோஜெனிசிஸோடைய ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலாசல் எண்டில் 3 ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து செலாசல் எண்டில் இருக்கும். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லார்ஜ் சென்ட்ரல் செல்லில் பார்த்தீங்கன்னா 2 போலார் நியூக்ளியை வச்சு ஒரு லார்ஜ் சென்ட்ரல் செல்ஸ் வந்து இருக்குது. 2 போலார் நியூக்ளியை இதில் இருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா, 3 மேலே 3 ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கிற மாதிரி இதில் கீழே பார்த்தீங்கன்னா 2 சினர்ஜிட்ஸ், அதாவது ஒரு எக் அப்பாரட்டஸ் இருக்கும், ஒரு எக் செல்ஸுமே ஒரு 2 சினர்ஜிட் செல்ஸுமே இங்கே இருக்கும். அப்போ இங்கே 2 செல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 2 செல்ஸ் இருக்கும். இந்த போலார் நியூக்ளியஸ் ஒன்று, சென்ட்ரல் போலார் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெகாஸ்போரோஜெனிசிஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸோட பார்த்தோம்னா, இந்த மைக்ரோபைலார் ரீஜன்ஸ்லேருந்து தான் வந்து ஆர்ச்சிபோரல் செல்ஸ் மூலமாக தான் வந்து அந்த செல்ஸ் எல்லாம் வந்து அந்த மைக்ரோபைலார் ரீஜன்ஸ் வந்து உள்ளே வருது. உள்ளே வந்து ப்ராமினென்ட் நியூக்ளியஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே பார்த்தீங்கன்னா டென்ஸ் சைட்டோபிளாசம் நிறையா இருக்கும், ப்ராமினென்ட் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்ச்சிபோரல் செல் டிவிஷன்ஸ் மூலமாக வந்து பெரிக்ளைனலாக வந்து அவுட்டர் லேயரில் இருக்கிற பெரட்டைல் செல்ஸும் இன்னர் லேயரில் வந்து செல்ஸும் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா, மெகாஸ்போர் மதர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கேப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. 4 கேப்ளாய்டு செல்ஸ்லேருந்து என்ன ஆகுதுன்னா டெட்ரெட்டாக வந்து அரேஞ்ச் ஆயிடுது. ஸோ அந்த டெட்ரெட்ல இருந்து தான் வந்து என்ன ஆகுது, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகி ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸாக வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகுது. ஸோ அந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 லார்ஜ் சென்ட்ரல் செல்ஸ் கண்டெய்னிங் 2 போலார் நியூக்ளியை, எக் அப்பாரட்டஸ் வித் எக் செல்ஸ் 2 சினர்ஜிட்ஸ் இருக்கும், 3 ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் வந்து நம்மளுக்கு செல்ஸ் இருக்குது. So female gametophytes is mostly 7-celled structures comprising of 7-celled structure தான். இந்த 7-celled structures வந்து comprising of எதை கம்ப்ரைஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு லார்ஜ் சென்ட்ரல் செல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எக்கு கூட வந்து 2 சினர்ஜிட் செல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்து 3 ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.